ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கேன். இது வந்து என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரி எப்படி போச்சுங்கிற விலாக் தான். இது வந்து 2 டேஸோட விலாகு, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. எனக்கு வந்து 2020ல் 20th ஜான்வரி எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. 19th ரிசப்ஷன். இது வந்து ஃப்ரைடே நான் எடுத்த விலாக் தான் இங்கே பார்க்குறீங்க. ஃப்ரைடே வந்து தை ஃபர்ஸ்ட்டு ஃப்ரைடே இல்லையா, அதனால் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்து எழுந்து கிளம்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு, இங்கே பக்கத்துலேருந்து ராஜராஜேஸ்வரி கோயில் இருக்குது. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு வந்து அந்தளவுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நான் ரொம்ப சூப்பர் ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிது அம்மன்கிட்டேருந்து. அம்மன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாங்க. நீங்களே பாருங்கள், நான் வீட்டில் காமிச்சிருப்பேன். அம்மன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தாங்க. அங்கே போயிட்டு விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நாங்கள் போனது பார்த்திங்கன்னா, போய் சாமி கும்பிட்டு விளக்கு போட்டுட்டு உடனே கிளம்பிடலான்னு பார்த்தோம். சில இன்சிடென்ட் நடந்ததுனால அங்கேயே நாங்கள் 12 o'clock வரைக்கும் இருக்க வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நான் ஷாப்புக்கெலாம் போகணுன்னு நினச்சேன், பட் ஆனால் எதுவுமே போக முடியல. காலையில் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் நான் வந்து ட்ரெஸ் எடுக்கணும் என் ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லிட்டு வெளில போயிருந்தேன். என்ன பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் தனியாக ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இந்த விலாகை கண்டினியூ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பி, இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வீடியோ வந்து ஆஃப்டர் வெட்டிங் ஆனிவர்சரி அப்புறமா தான் நீங்கள் பார்ப்பீங்க. இதை நான் முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தேன், ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது அவருக்கு தெரியாது. நான் அந்த வீடியோஸும் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் போய் பாருங்கள். அப்புறம் ஈவினிங் போல் கோல்டு ஷாப்புக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, இந்த கருங்காலி மாலை இப்போ வாங்கி தரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் நாங்கள் போய் கேட்டப்போ அந்த ஷாப்பில் வந்து நம்ம கருங்காலி வாங்கி கொடுத்து தான் அவங்க வந்து கோர்த்து தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட ரெடிமேடாக கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால சரி ஓகே, டாலர் இல்லைன்னா கடுக்கன் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். டாலர் பார்த்தேன், எனக்கு செட் ஆகலாம். அதனால நான் கடுக்கன் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு வந்து அந்த ப்ளூ அண்ட் பிளாக் 2 ஷர்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் 2மே நான் எடுத்துட்டேன். இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் கேக் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு கேக் வாங்குறதுக்கும் பேக்கரி போயிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். என் ஹஸ்பண்ட் மார்னிங்கே பார்த்திங்கன்னா புங்கனூர் போயிருந்தாங்க. அங்கேருந்து வரணுன்னா எப்போவுமே மிட் நைட்டில் தான் வருவாங்க, ஒரு 11-12 o'clock போல். ஸோ அப்போ வந்தால் டேரெக்டாக நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், மேலே ரூம்லாம் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அரேஞ்ச்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அப்புறம் ஒரு 9 o'clock போல் கால் பண்ணால் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன்னு சொன்னாங்க. எனக்கு ஷாக்கு. மறுபடியும் மேலே போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து பீரோவில் போட்டுட்டு திருப்பி கீழே வந்துட்டேன். இந்த மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கும்போது இந்த மாதிரி சொதப்பியிருக்கான்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நார்மலாக என்ன கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்றது ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க எதுவும் கேட்கல. ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த பிக் ஷாப்பை வந்து நான் மேலேயே வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு வந்து கேட்டாங்க, என்ன பேக் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அது நான் டஸ்ட்டு படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து இது மேலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். பாவம் வரும்போதே ஃபீவரோடு தான் வந்தாங்க. அதனால் நல்லா தூங்கிட்டாங்க. நான் தூக்கத்தில் எழுப்புறதுக்கே எனக்கு மனசு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் பிளான் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு எழுப்புனேன். அப்புறம் எழுந்திரிச்சாங்க. ஃபஸ்ட்டு எழுந்துக்கவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு எழுந்திரிக்க. அப்புறம் எழுந்திரிச்சு பார்த்து அப்புறம் நார்மல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. கிஃப்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்போ போய் இதெல்லாம் பிளான் பண்ணேன், எப்போ போய் இதெல்லாம் வாங்கினேன் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கேக்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் அவரோட ஃபேவரட் டெம்பிள் விநாயகர் டெம்பிளுக்கு போயிருந்தோம். நெக்ஸ்ட் டே கிருத்திகை வேறு, சாட்டர்டே கிருத்திகை எல்லாம் ஒன்றா வந்துருந்துச்சு. அதனால் நேராக அவங்களோட மார்னிங் அவங்களுக்கு வேலை இருந்ததுனால நாங்கள் மார்னிங் எங்கேயும் போகல. நேராக கோயிலுக்கு போயிடலாம். ஏன்னா ஈவினிங் வருவீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எனக்கு போயிட்டு போகணும் அப்படி சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருந்தால் அவங்களோட ஃபேவரட் டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன். போயிட்டு அங்கே போனதுக்கப்புறமா முருகருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்து பேசிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கேருந்து அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. நான் அங்கேருந்து ரிட்டன் ஆட்டோவில் வந்துட்டேன் வீட்டுக்கு.
வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி கிருத்திகை இல்லையா, தை கிருத்திகை, அதனால் வந்து வீட்டில் சாமி கும்பிட்ணும், சாப்பாடு வச்சு, அதனால் வந்து சாம்பார் சாதமும் அப்புறம் வடை செஞ்சுருந்தாங்க. செஞ்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் கேக் நைட்டு வெட்டின கேக்கை வந்து பக்கத்தில் எல்லாேருக்கும் கொடுக்கறதுக்காக நான் போய் எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் எப்படி போச்சுன்னே தெரியல. அப்படியே எடிட்டிங் அந்த ஒர்க்லாம் இருந்தது, அவ்வளோ போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. நான் டவுட்டாக ஒரு வரமாட்டாரான்னு தெரியாது, அதனால தான் மார்னிங்கே நான் கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நான் நினச்ச மாதிரியே லேட் ஆயிடுச்சு. கால் பண்ணால் அப்புறம் நீயே திருப்பதிக்கு வந்துரு, நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படி சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து 7 கிளம்பி அப்புறம் திருப்பதிக்கு ஆட்டோவில் போனேன். போயிட்டு அங்கே வந்து கோவிந்தராஜுலுன்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, சூப்பராக இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு உள்ளே வந்து ஃபோன் நாட் அலவுட், அதனால என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. உள்ளே நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் வரும்போது பானிபூரி சாப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அவ்வளோதான். எனக்கு செம்ம டயர்ட் அன்றைக்கி ஃபுல்லாக. 2 நாளாக எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் டேரெக்டாக எதுவும் சாப்பிடல, மேலே போய் தூங்கிட்டேன். அவ்வளோதான். இப்படி தான் என்னோடய மேரேஜ் ஆனிவர்சரி போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்களோட விஷஸை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய்.